இப்பொழுது இந்த மரங்களுக்கு நடுவே நடந்து சென்று கொண்டிருக்கிறோம். பார்த்தீர்களானால் நிறைய இங்கே இருக்கிறது. இங்கே மரங்கள் பல இடங்கள் இருக்கின்றன. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அதிகமான மரங்கள். இது மாணவர்களுக்கு நல்ல ஒரு பயிற்சியாக இது செய்கிறார்கள். இயற்கை நேசிக்க வேண்டும், பல்லுயிர்கள் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் இதை செய்திருக்கிறார்கள். இந்த இடத்திலே, இந்த பூங்காவிலே அதிகமான ஓக் மரங்கள் இருக்கின்றன. ஓக் மரத்தை பற்றி நீங்கள் படித்தீர்கள். எனவே அதிகமான ஓக் மரங்கள் இருக்கின்றன. அதே நேரத்தில் இது பைன் மரம். பைன் மரம் என்பது இந்த இலைகள் எல்லாம் ஊசி போல இருக்கின்ற இலைகள். குறிப்பாக இது பைன் ட்ரீ. ஒரு பைன் ட்ரீக்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த மரம். இந்த இலைகள் பார்த்தீங்கன்னால் ஏறக்குறைய ஊசி போல இருக்கிறது. இது அதனுடைய இலைகள். குளிர்காலத்தில் இலைகள் உதிரா. ஏனென்றால் இந்த ஊசி போல இருப்பது இதில் பனி தங்கி இந்த மரங்கள் உடையாது. ஆனால் இந்த மரங்களை பார்த்தீங்கன்னா இந்த இலைகள் உதிர்ந்து போகும். இப்போது இலை உதிர் காலத்தில் இந்த மரங்கள் எல்லாம் தன்னுடைய இலைகளை உதிர்த்து கொள்ளும். பார்த்தீங்கன்னா அந்த நிறங்கள் எல்லாம் மாறி அவையெல்லாம் உதிர்ந்து இலைகளே இல்லாமல் இந்த குளிர்காலத்தில் இருக்கும். அப்போ பனிகள் வந்தால் கூட மேலே தான் இருக்கும். பூங்காவுடைய தொடர்ச்சி. பூங்காவில் இங்கே இதன் வழியாக நடந்து சென்று மக்கள் மகிழ்ச்சி கொள்வார்கள். பள்ளி பிள்ளைகளை இங்கே அழைத்து வந்து இயற்கை பற்றி சொல்லிக் கொடுப்பார்கள். எனவே பிள்ளைகளுக்கு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு மிக பயனுள்ள இடமாக ஒன்று இருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா வழிநெடுக நிறைய மரங்கள் வழி இருக்கிறது. இந்த இடத்திற்கு பயிரிடப்பட முடியாத ஒரு இடமாக இருப்பதால் இப்படிப்பட்ட சிறிய வகை செடிகள் தான் வளர்கின்றன. இந்த இடத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஆடு மேய்ப்பவர்கள் ஆடு மேய்த்து கொண்ட ஒரு இடமாக இருந்திருக்கிறது. பின்னால் இடத்துல பைன் ட்ரீ இங்கே பயிரிடப்பட்டு பயன்பட்டு வருகிறது. இப்பொழுது இது பாதுகாக்கப்பட்ட ஒரு இடமாக இருப்பதால் இந்த இடத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த கெசல் பூங்காவிலே நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த இடம் கெசல் என்கின்ற நகரத்தில் உள்ள ஒரு பார்க். இது 48 ஹெக்டேர் நிலத்தில் அமைந்திருக்கிறது. இந்த இடத்தில் பொழுதுபோக்குவதற்காக மக்கள் வருகின்றனர். இங்கே பார்த்தீங்கன்னா மரங்கள் எல்லாம் இருக்கின்றன. இது பயிரிடப்படாத நிலம். ஒரு ஆயிரக்கணக்கான வருடங்கள் முன்பாக இந்த இடம் ஒரு கடலாக இருந்திருக்கிறது. இப்பொழுது இந்த இடத்திலே நாம் நின்று கொடுக்கிறோம். நடப்பதற்கும் ஓடுவதற்கும் இருப்பதற்கும் இங்கே இடம் இருக்கிறது. இங்கே மீகே இருக்கிறார்கள். சே ஹலோ. மீகே என்னுடைய நண்பர். இவங்க ஜூல்ஸ் என்னுடைய நண்பர். வணக்கம் 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 வணக்கம். ட்ராம்ல இருந்து இறங்கி கார்ல வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். இந்த டவுனுக்குள்ளே போகிறதால இந்த சின்ன சின்ன சாலை வழியாக போகிறது. இந்த மரங்கள் எல்லாம் கொஞ்சம் பழுப்பு நிலமாக இருக்குது. காரணம் என்ன? இலையுதிர் காலம். அடுத்தது குளிர்காலத்துக்கு தயாராகி கொண்டு இருக்கிறது. எல்லாம் இது போயிட்டு இருக்கு. குளிர்காலத்தில் பனி பெய்யும் பொழுது மரத்தில் இலை அப்படியே இருந்துச்சுனாக்கா வெயிட் அதிகமாகி கிளை முறிஞ்சிடும். அதனால் என்ன பண்ணும், அந்த மரங்கள் எல்லாம் இலையுதிர் காலத்தில் தன்னுடைய இலைகள் எல்லாம் உதிர்த்து விட்டு பனிக்காலம் குளிர்காலத்துக்காக தயார் செய்து கொண்டிருக்கும். சாலையிலே தண்டவாளம் போட்டு ஓடுகின்ற ஒரு வண்டி. இப்போ ஆண்டோன் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ராம் வழியாக பக்கத்து
சாலையும் இந்த மூடுகிற சாலையும் ஒரே வடிவத்தில் தளத்தில் இருக்குது. இது தண்டவாளத்தை மேல் ஓடிக்கொண்டிருக்கும் டவுன் பஸ் மாதிரி இது எங்கள் நகரத்தின் பல பகுதிகளுக்கு செல்லும் மக்களுடைய போக்குவரத்து இது வசதியாக இது